ஹலோ கைஸ், வெல்கம் டு ஹே குரு சேனல். நான் உங்களுக்கு ஒரு முடி உதிராம இருக்கணும், முடி உதிர்வையும் தடுக்கணும்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. முடி உதிர்றது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பாதிக்கக்கூடிய விஷயம்னாலும் சரியான முறையில பராமரிச்சா கொட்டுறதுக்கு முன்னாடியே அதை நம்ம குறைச்சிடலாம். அதை முன்கூட்டியே தடுக்கவும் செய்யலாம். அதுக்கு என்னென்ன செய்யலாங்கிறத வரிசையா பார்ப்போம். முடி கொட்டுறது, வழுக்க வர்றது இப்ப இருக்க தலைமுறைக்கு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. சில ரிசர்ச் படி ஒரு நாளைக்கு 10 to 20 முடி வரைக்கும் கொட்டலாம். அது இயற்கை தான். ஆனா அதிகப்படியான முடி உதிர்றது கவலைக்குரிய விஷயமா இருக்கு. அலோபீசியா, லூபஸ், தைராய்டு போன்ற பிரச்சனைகள் முடி உதிர்றதுக்கு முக்கிய காரணமா இருக்கு. சோ முடி உதிர்றதை கட்டுப்படுத்த அதற்கான சரியான காரணத்தை தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே அவசியம். முடி உதிர்றதை தடுக்கிறதுக்கு வெங்காய சாறு. ஒரு வெங்காயத்தை நறுக்கி அதை அரைச்சு சாறை மட்டும் பிழிஞ்சுக்கோங்க. இப்ப அந்த சாறை உச்சந்தலையில தடவி 15 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. வெங்காய சாறு கூந்தல் முழுவதும் பரவட்டும். அப்புறம் லேசான ஷாம்பு போட்டு கூந்தல் அலசுங்க. வாரம் 2 முறை அதை பண்ணுங்க. நல்ல ரிசல்ட்டை நீங்க பாப்பீங்க. இது எப்படி வேலை செய்யுதுன்னா, வெங்காயத்தில் உள்ள சல்பர் கொலோஜன் உற்பத்தி அதிகரிச்சு முடி வளர்ச்சிக்கு உதவுது. இதோட சாறை உச்சந்தலையில தடவுறதுனால முடி உதிர்றதையும் கட்டுப்படுத்தலாம். அடுத்தது முடி உதிர்றதை தடுக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய். சுத்தமான தேங்காய் எண்ணெயை சூடாக்கி முடியோட வேர்ல படும்படி மசாஜ் பண்ணணும். அப்புறம் 1 மணி நேரம் கழிச்சு அலசணும். அதே மாதிரி தேங்காய் பாலை எடுத்தும் கூந்தல்ல அப்ளை பண்ணலாம். நைட்டு முழுவதும் அப்படியே வச்சுட்டு காலையில வாஷ் பண்ணிக்கலாம். இதுவும் நல்ல பலன் கிடைக்கும். இது எப்படி வேலை செய்யுதுன்னா, தேங்காயில இருக்கிற சத்துக்கள் முடி உதிர்றதை கட்டுப்படுத்துறது மட்டும் இல்லாம சில அத்தியாவசிய கொழுப்புகள், தாதுக்கள், அப்புறம் புரதமும் இருக்கு. இது முடி உடையறதை கட்டுப்படுத்துது. இதுல பொட்டாசியம், இரும்பு சத்து நிறைஞ்சிருக்கு. சோ முடி உதிர்றதுக்கு தடுக்க தேங்காய் எண்ணெய இல்லனா தேங்காய் பாலை வாரம் 2 முறை பயன்படுத்தலாம். நெக்ஸ்ட் பூண்டு. சில பூண்டுகளை உரிச்சு நசுக்கிக்கோங்க. அதுல தேங்காய் எண்ணெய் சேர்த்து லேசா சூடாக்கிக்கோங்க. நல்லா ஆற வச்சுட்டு உச்சந்தலையில நல்லா மசாஜ் பண்ணுங்க. 30 நிமிஷம் கழிச்சு தலையை அலசிருங்க. இதுவும் வாரத்துக்கு 2 முறை பண்ணலாம். பூண்டுல இருக்க சல்பர் முடி வளர்ச்சியை தூண்டுது. பாரம்பரியமா முடி பராமரிப்புல இந்த பூண்டை பயன்படுத்திட்டு வராங்க. நெக்ஸ்ட் மருதாணி. 250 மில்லி கடுகு எண்ணெய் எடுத்து அதுல 60 கிராம் கழுவி காய வச்ச மருதாணி இலையை சேர்க்கணும். இந்த எண்ணெய் நல்லா கொதிக்க விட்டுருங்க. அதுக்கப்புறம் இறக்கி வடிகட்டி இதை ஏர் உள்ள போகாத அளவுக்கு டப்பால ஊத்திட்டு ரெகுலரா தேய்ச்சிட்டு வாங்க. மருதாணி இலையில தயிர் சேர்த்து தலையில அப்ளை பண்ணிட்டு வரலாம். இந்த மருதாணி ஹேர் பேக் முடிக்கு நல்ல நிறத்தை கொடுக்கறதோடு இல்லாம கண்டிஷனராகவும் இருக்கு. மருதாணி உங்க தலைமுடியை வேர்ல இருந்து வலுப்படுத்துற பண்புகளை கொண்டிருக்கு. அடுத்து முடி கொட்டுறது போக்க செம்பருத்தி. செம்பருத்தி பூக்களை நசுக்கி அதை நல்லெண்ணெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெயில போட்டு பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த எண்ணெயை உச்சந்தலையில தடவி 1 to 2 மணி நேரம் அப்படியே விட்டுறணும். அப்புறம் லேசான ஷாம்புவை பயன்படுத்தி குளிர்ந்த நீர்ல கழுவிருங்க. செம்பருத்தி முடியை வளர்க்கறது மட்டும் இல்லாம முன்கூட்டியே நரைக்கிறதும் தடுக்குது. பொடுகுக்கு நல்ல சிகிச்சை அளிக்குது. முடி கொட்டுறதையும் கட்டுப்படுத்துது. அடுத்து நெல்லிக்காய் சாறு. நெல்லிக்காய் சாறு இல்லைன்னா பொடியோட லெமன் ஜூஸ் சேர்த்து பேஸ்ட் ஆக்கிக்கோங்க. இதை தலையில தடவி காய வச்சுட்டு வெதுவெதுப்பான நீர்ல அலசிருங்க. நெல்லிக்காயில இருக்கிற விட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் முடி உதிர்தலை கட்டுப்படுத்துது. இது ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லயே முடி கொட்டுறதை ஸ்டாப் பண்ணிடும். அடுத்தது முட்டை. ஒரு முட்டையோட வெள்ளைக்கருவை எடுத்து ஆலிவ் ஆயிலோட சேர்த்து நல்லா பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதையும் உங்க உச்சந்தலையில நல்லா தேய்ச்சி மசாஜ் பண்ணிக்கோங்க. 15 to 20 நிமிஷம் வரை வச்சுட்டு குளிர்ந்த நீரில் லேசான ஷாம்பு போட்டு அலசணும். முட்டையில இருக்க சல்பர், பாஸ்பரஸ், செலினியம், அயோடின், துத்தநாகம், அப்புறம் நிறைய புரதச்சத்துக்களும் இருக்கு. இது முடி கொட்டுறதை தடுக்கிறது மட்டும் இல்லாம முடியோட வளர்ச்சியும் தூண்டுது. இப்ப நான் சொன்ன எல்லாத்தையும் 1 மாசம் ஃபாலோ பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு இந்த வீடியோ கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன், இந்த வீடியோ பார்க்குறவங்களும் தெரிஞ்சுக்கட்டும். முடி கொட்டுற உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒருத்தர் நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய்.